Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 12th standard computer applications chapter 15 e-commerce ஓட book back answers பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணி bell பட்டனை press பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். First one, a company involved in e-business if அதாவது ஒரு கம்பெனியை எப்போ e-business கம்பெனின்னு சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. இட் கண்டக்ட் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்கலி ஓவர் தி இன்டர்நெட். இன்டர்நெட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணால் அது e-business கம்பெனி. செகண்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ டேஞ்சிபிள் குட். டேஞ்சிபிள் ப்ராடக்டை நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடியும். இந்த கொஸ்டினில் எது டேஞ்சிபிள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் மொபைல் ஆப்ஸ். ஏன்னா நம்ம ஆப்ஸை கண்ணால் பார்க்க மட்டும்தான் முடியும், அதை டச் பண்ணி பார்க்க முடியாது. தேர்ட் ஒன், எஸ்எம்இயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ். ஃபோர்த் ஒன், தி .com ஃபினாமினன் டீல்ஸ் வித் டேஷ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸ். அதாவது .com நிகழ்வு எதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வெப்சைட்லலாம் பார்க்குறோம்ல .comனு. ஸோ .comனு வந்தாலே அது இன்டர்நெட்டோட தொடர்புடையது தான். ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தி ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் 1985 to 1990. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வேவோட பீரியட் 1995 to 2003. பட் இந்த இடத்துல இயரை தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, அசர்ஷன் தி வெப்சைட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் .com கம்பெனிஸ் வேர் ஒன்லி இன் இங்கிலீஷ். ரீசன், தி .com கம்பெனிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் ஆர் மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல .com கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ இருந்த .com கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸாக இருந்துச்சு, அதனால தான் வெப்சைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ் .com கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது கரெக்ட் தான். அது ஏன் இங்கிலீஷில் மட்டுமே இருந்துச்சுன்ற ரீசனையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செவன்த் ஒன், ஆஃப் ஷோரிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒர்க் அவுட் சோர்ஸ்டு டு அ தேர்ட் பார்ட்டி அவுட் சைட் இட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதாவது வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்கள வச்சு நமக்கு தேவையான வேலையை செய்ய வைக்கிறது. ஆஃப் ஷோரிங்னாலே நம்ம கண்ட்ரிக்கு வெளியேன்னு அர்த்தம். எய்த் ஒன், G2G சிஸ்டம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டேஷ். G2Gனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, இன்டர்னல் ஃபேஸிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேஸிங். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒன், டேஷ் ஹோஸ்ட் தி இபுக்ஸ் ஆன் தேர் வெப்சைட்ஸ். எந்த வெப்சைட்ஸில் இபுக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க? டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. டென்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். அதாவது இ-காமர்ஸோட பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் குளோபல். ஏன்னா மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே இ-காமர்ஸோட செட் ஆகாது. ஏன்னா ப்ராடக்ட்ஸை நம்ம இ-காமர்ஸில் வாங்கும்போது அதை தொட்டு பார்த்து வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா அந்த பொருள் நம்மளை சேர்றதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் சப்ளை சைடை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸுமே இ-காமர்ஸோட செட் ஆகாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன்னா இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எங்கேருந்து வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்க மக்களை நம்மளோட ப்ராடக்ட்ஸ் போய் ரீச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நான் சொல்லித்தரது உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.